வணக்கம் மக்களே. நாம எல்லாரும் வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம செலவு பண்ற ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? சிறந்த பிசினஸ் பர்சன்ல ஆரம்பிச்சு பெரிய ரசிகர் படை கொண்ட நடிகர் முதல் சாதாரண நடுத்தர வர்க்கத்தினர் வரைக்கும் சமமா கிடைக்கிற ஒரே விஷயம் நேரம் மட்டும்தாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரே 24 மணி நேரம் தான் இருக்கு. அப்போ ஏன் சிலர் மட்டும் பெரிய உயரத்துக்கு போறாங்க, மத்தவங்க எல்லாம் நேரம் பத்தலைன்னு சாக்கு சொல்றாங்க? இந்த ரகசியத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு உடைச்சு பேச போறோம். நேரத்தின் முக்கியத்துவத்தை பத்தி கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்ன நீங்க எங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, எங்க பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா எங்க பக்தி பீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவுகளை தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உங்களை வந்து சேரும். இப்போ பதிவை தொடரலாம் வாங்க. மகாபாரத போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அஸ்தினாபுரத்துல தர்மர் அரியணை ஏறார். அப்போ தர்மருக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. யார் ரொம்ப பெரிய கொடையாளி அப்படின்னு தன்னோட சகோதரர்களை கூப்பிட்டு கேக்குறார். அப்போ அர்ஜுனன் சொல்றார், கர்ணனை விட பெரிய கொடையாளி இல்லைன்னு. பீமன் சொல்றார், நான் தான் பெரிய கொடையாளின்னு. ஆனா தர்மருக்கு இந்த பதில்ல திருப்தி இல்ல. அதனால அவர் பகவான் கிருஷ்ணர் கிட்ட போறாரு. அவர்கிட்ட கேக்குறார். கிருஷ்ணர் உடனே சொல்றார், தர்மரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதைய சொல்றாரு. ஒரு முனிவர் ஒரு பெரிய யாகம் பண்றதுக்கு 100 யாக குண்டம் உருவாக்கணும்னு நினைக்கிறார். தன்னோட சிஷ்யர்கள் கிட்ட இத சொல்றார். ஒரு சிஷ்யன் முதல் நாள்ல ஒரு யாக குண்டம், 2வது நாள்லயும் அதே ஒரு யாக குண்டம்னு ஒவ்வொரு நாளும் ஒரு யாக குண்டம்னு கணக்கு போட்டு 100 நாள்ல முடிச்சிடலான்னு பிளான் பண்றாரு. ஆனா இன்னொரு சிஷ்யர் ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்றாரு. முதல் நாள்ல ஒரு யாக குண்டம், 2வது நாள் 2 யாக குண்டம், 3வது நாள் 4 யாக குண்டம்னு ஒவ்வொரு நாளும் இரட்டிப்பா உருவாக்க பிளான் பண்றாரு. நீங்க சொல்லுங்க, யாரு முதல்ல 100 யாக குண்டம் உருவாக்குவாங்க? கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேள்வியை தான் கிருஷ்ணர் தர்மர் கிட்ட கேக்குறார். அதுக்கு தர்மர் கண்டிப்பா 2வது முனிவர் தான் சொல்றார். கிருஷ்ணர் உடனே ஏன் அப்படின்னு கேக்குறார். அதுக்கு தர்மர் சொல்றார், அவர் அந்த நேரத்தோட மதிப்பை தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஒவ்வொரு நொடியும் பயனுள்ளதா எப்படி மாத்தணும்ங்கிறது அவருக்கு தெரியும்னு பதில் சொல்றார். இந்த கதை மூலியமா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதாங்க. இந்த உலகத்துல பணம், பதவி, எப்படி எதை கொடுத்தாலும் இல்ல எதை இழந்தாலும் நம்ம மறுபடியும் அதை சம்பாதிக்கலாம். ஆனா நேரம் அப்படி இல்லைங்க. ஒவ்வொரு நொடியும் ரொம்ப முக்கியமானது. இழந்தா திருப்பி சம்பாதிக்க முடியாதது. அதனால கிடைக்கிற நேரத்தை நம்மளோட முன்னேற்றத்துக்கு செலவிடுங்க. வாழ்க்கை செழிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.